ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திங்கட்கிழமை காலையில என்னதான் நம்ம வேற சில பூவெல்லாம் வச்சாலும் இந்த குண்டு மல்லிக்கும் ஜாதி மல்லிக்கும் இடையானது எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நல்லா குண்டு குண்டா குண்டு மல்லியில பூ பூத்து இருந்தது. இதுக்கு செடி வச்சது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் எதுக்கும் ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா அதை பராமரிப்பு பண்ணவே இல்லை. ஆனா இது சீசன் வந்தா மட்டும் பாத்தீங்கன்னா பூ பூக்குது. இன்னைக்கு காலையில கையோட பறிச்சுக்கிட்டு உடனே அந்த மாதிரி பூவெல்லாம் அந்த குண்டு மல்லியா இருக்கட்டும் ஜாதி மல்லாம் பறிச்சேன்னா என் மூக்குக்கு தான் அந்த வாசனை போற மாதிரி தான் இருக்கும். அதை அந்த பூவுல இருக்கிற வாசனை போற வரைக்குமே பாத்தீங்கன்னா வாசனை பிடிச்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் தலையில வைப்பேன். அந்த மாதிரி தான் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு திங்கக்கிழமையா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு திங்கக்கிழமைனாலே ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்திருந்தேன். வந்த உடனே எப்பவுமே காலையில நான் பண்ற வேலை டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு அரை சொம்பு அந்த மாதிரி தண்ணியை நான் வெறும் வயித்துல குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் வயிற்றுக்குள்ள போகிறது. நிறைய பேர் இப்ப கொஞ்ச நாளா அக்கா முடி வளர்ந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வளர்ந்த மாதிரி எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது சொல்லுங்க. நானுமே இவர்கிட்ட கேட்டிருக்கேன், வளர்ந்துருக்கான்னு. அஸ்வின்மே சொன்னா ஆமாம்மா வளர்ந்துருக்குமா ஓரளவுக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு நான் கட் பண்ண திருப்பதி போயிட்டு கட் பண்ணல அந்த முடி தான் இப்போ வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதை விட எனக்கு நீட்டாக தான் முடி இருந்தது. மறுபடியும் போன வருஷம் நான் செஞ்சு வச்சேன் இல்லையா அந்த ஆயில், அது காலி ஆயிடுச்சு. மறுபடியும் செய்யறதுக்கு கரிசலாங்கண்ணி தேடிட்டு இருக்கேன். நானும் போயிட்டு ஒரு வயல் ஃபுல்லா தேடிட்டு வந்துட்டேன். இப்போ வெயில் காயுது இல்லையா, அதனால நெல்லு வயல்ல தான் கண்டிப்பா கிடைக்கும். இங்க எங்கேயுமே நெல்லு வயல் இல்லையாங்காட்டி நானும் ஒரு நாள் ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அப்படின்றதுக்காகவே எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். கரிசலாங்கண்ணிக்காக இப்ப வெயிட்டிங். மறுபடியும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு விஷயம் எனக்கு கரெக்டா வந்தது. அது வரைக்கும் வேம்பாலம் போட்ட எண்ணெய் தடவலாம் அப்படின்றதுக்காக அதான் தடவிட்டு இருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எப்பவும் போன வருஷம் வாங்கிட்டு வந்த இடத்துல இருந்து தான் தடவந்து. அது என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு தடவுறனாங்காட்டியும் முடி இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அவ்வளவு முடி வருது. நானே இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு நாள் கொட்டாம இப்ப நிறைய முடி வருது அப்படின்ட்டு. இப்ப புதுசா அந்த ஆயில் இருந்துட்டு புதுசா ஒரு ஆயில் மாத்துறதுனால அந்த மாதிரி கூட்டும். மறுபடியும் செட் ஆயிடுச்சுன்னா கொட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லுங்க, இவனுக்கு முடி வளர்ந்துருக்கா எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டை விட இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலே மாவு இல்லை. இன்னைக்கு தான் ஊற வச்சு அரைப்பேன் இல்லையா, அதனால சண்டே பூரி சுடுறேன்னு சொல்லியிருந்தேன். நேத்து சுடலையா, அதனால இன்னைக்கு செய்யுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து சண்டே கூழ் வாங்கி குடிச்சிட்டோம், அதனால பூரி செய்யவே இல்லை. இன்னைக்கு காலையிலே பூரி செஞ்சிடலாம். நான் தான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே கோதுமை மாவுல தான் பூரி செய்வேன். இன்னைக்கு கோதுமை மாவு பாதி சேர்த்துட்டு பாதி மைதா மாவு சேர்த்துருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு பூரி சாப்பிட பிடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல புஷ்ஷுன்னு லப்பர் மாதிரி ஆயிப்போச்சு. தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். அன்னைக்கு மண்டே மார்னிங் ரொம்ப பரபரப்பா தான் போயிட்டு இருந்தது.